நிலையான பொருளாதாரத்தின் அடிப்படையில் எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. காவிரி விவகாரத்தை முன்வைத்து கர்நாடகத்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் தமிழர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், காவிரியில் தமிழகத்திற்கான உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த கடையடைப்பு போராட்டத்தில் பல்வேறு விவசாய சங்கங்கள், வணிகர் சங்கங்கள், அரசியல் இயக்கங்கள் பங்கேற்றிருந்தன. இந்த தருணத்தில் இன்று மற்றொரு அறிவிப்பாக தமிழக அரசிடமிருந்து மேட்டூர் அணையிலிருந்து 20ஆம் தேதி காவிரி பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படும் என்கிற அறிவிப்பும் வந்திருக்கிறது. காவிரி விவகாரத்தில் நம் உரிமையை மீண்டும் நிலைநாட்டுவதற்கு தமிழக அரசு தரப்பில் என்ன மாதிரியான உந்துதல்கள் தரப்பட வேண்டும், இது போன்ற முழு அடைப்பு போராட்டத்தில் அரசினுடைய பங்கு என்னவாக இருக்க வேண்டும், முழு அடைப்பு போன்ற போராட்டங்கள் கர்நாடக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் போதுமான அழுத்தங்களை தருகின்றனவா, அல்லது எதிர்ப்பை பதிவு செய்யும் ஒரு போராட்டம் என்கிற அளவில் முடிந்து விடுகின்றனவா என பல கேள்விகள் இந்த முழு அடைப்பு போராட்டத்தை ஒட்டி எழுந்தாலும், வருங்கால பிரச்சனைகளில் இது போன்ற நிலைப்பாடுகளை எடுக்கும்போது ஒரு கடுமையான சட்ட போராட்டமும் ஒருமித்த குரலும் தமிழகத்திலிருந்து வர வேண்டும் என்கிற கோரிக்கையும் சேர்ந்தே வருகிறது. காவிரிக்காக நடைபெற்ற அந்த முழு அடைப்பு போராட்டம் முதல் தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய மேட்டூர் அணை நீர் திறப்பு வரை இன்றைய தினம் காவிரியை சுற்றி சுழன்றிருக்கக்கூடிய செய்திகள் குறித்து நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த திரு ஜவஹர் அலி, விவசாய சங்கத்தைச் சேர்ந்த திரு PR பாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு ஆலூர் ஷானவாஸ் மற்றும் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர் திரு திருநாவுக்கரசு ஆகியோர் நம்மோடு இணைகின்றனர். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று நிகழ்வை தொடங்குகிறேன். திரு ஜவஹர் அலி, உங்களிடமிருந்து நான் தொடங்குகிறேன். ஒரு போராட்டம் தன்னெழுச்சியாக மக்கள் பிரச்சனைகள் மையமாக வைத்தது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மையமாக வைத்து அது முன்னெடுக்கும் போது யாராவது ஒரு தரப்பினர் தான் முன்னெடுப்பாங்க, பின்னர் அனைவரும் அதுல ஒன்றிணைவார்கள். ஆனா இந்த விவகாரத்தில் அரசும் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்க வேண்டும். ஆனா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, பல வழிகாட்டுதல்களால் அரசால் அதை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொன்னாலும், குறைந்தபட்சம் அஇஅதிமுகவோ அல்லது அதனுடைய ஆதரவு கட்சிகளாவது நேரடி பங்கேற்பை செய்திருக்கலாமே, ஏன் செய்யல? இல்லை, அதிமுக தான் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாக இருக்கிறது, அதை நீங்கள் பார்க்கணும். அதான் பந்த் என்றாலே மக்களுக்கு பாதிப்புங்கிறது தான் ஒரு நிலை தான் பொதுவாகவே மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பந்து நடத்தினாங்க. ரெண்டாவது ஜனநாயக முறைப்படி பந்து நடத்துவதற்கு பலவிதமான போராட்டங்கள் இருக்குது, போராட்டங்கள் நடத்துவதற்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு. ஆனால் பந்து நடத்தி தான் எதிர்ப்பை காட்டணும்னா மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைகிறாங்க. அந்த வகையில் தான் மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இன்றைக்கு பேருந்துகளை இயக்குனாங்க, பள்ளி கல்லூரிகளை இயக்குனாங்க, எல்லா பாதுகாப்பை கொடுத்தாரு. அதே மாதிரி அதுக்காக வேண்டி இந்த உணர்வாளர்களுக்கு எந்த வகையிலும் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கல, அவர்களாக பந்தை நடத்தி கொண்டு போனார்கள். ஆனால் மாண்புமிகு அம்மாவை பொறுத்த வரைக்கும் காரியத்தில் கண்ணா இருக்கிறாங்க, மற்றவங்க வீரியத்தில் முக்கியமா இருக்கிறாங்க. காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமா என்று பார்க்கக்கூடிய போது இப்போ அறிவுபூர்வமாக அமைதியாக யோசிக்க வேண்டிய காலகட்டம் இது. யாரும் அதாவது மக்களை உசுப்பேத்தி விட்டு அதன் மூலம் இது கர்நாடகத்தில் நடந்தது போல வன்முறை ஏற்பட்டு விடக்கூடாது, மக்களுக்கு பொதுமக்களுக்கு சொத்துக்கள் சேதாரம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அதை அறிவுபூர்வமாக அமைதியான முறையில் அணுகுறாங்க. இல்ல, காரியம் முக்கியமா வெறியம் முக்கியமான வெறியமான காரியம் தானே வெற்றி பெறும். இல்ல, அது ஒரு வீரியம் வேண்டிய சூழலில் உங்கள் எதிர்ப்பை ஒருமித்த குரலில் பதிவடைய வேண்டிய சூழலில் நீங்க சொன்ன நியாயமான ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறேன், அரசாங்கம் தலையிட முடியாது, அது நம்ம ஏற்கனவே சேது சமுத்திரத்தில் செஞ்சதையும் உச்சநீதிமன்றத்தில் வழிகாட்டுதலும் பார்த்திருக்கிறோம், பல வழக்குகளில் உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் அஇஅதிமுக கட்சி இருக்குல்ல, தமிழகத்தின் மாபெரும் இயக்கம்னு சொல்றாங்க, அவர்களுக்கு கூட்டணி கட்சிகளா உங்களை போன்றவர்களா இருக்கிறாங்க, இவர்களாவது குறைந்தபட்சம் ஒரு டோக்கன் அப்படிங்கிற அடிப்படையிலாவது பங்கேற்பை செலுத்திருந்தால் ஒருமித்த குரலாக வெளிப்பட்டிருக்கும்ல. இல்ல, அரசாங்கம் ஆட்சி செய்யக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்கிறது. அதாவது அரசியல் கட்சியினுடைய ஆட்சி முறை தான் இந்தியாவில் இருக்கிற காரணத்தினால நேரடியாக தலையிட முடியாது. நேரடியாக ஒரு அமைச்சர் போய் ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தாங்க முடியாது, சாலை மறியல் பண்ண முடியாது. ஆனா அந்த மாவட்ட செயலாளர் அரசு பதவி இல்லாத ஒருத்தர் போய் செய்யலாம், உங்களை போன்ற கூட்டணி கட்சிகள் செய்யலாம். இந்த விலகுதல் என்பது இல்ல, நான் இன்னொரு வாதத்துல நாங்க மறைமுகமாக நாங்க பர்மிஷன் கொடுத்துட்டோம், போலீஸ் எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுத்துச்சு, எல்லா ரயில் மறியல் பர்மிஷன் கொடுத்துச்சுன்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம்.
ஆனால் மறைமுகமாக ஆதரவு தெரிவிப்பதை விட உங்களுக்கு எளிமையான வாய்ப்பே ஜனநாயகத்தில் இருக்கு. இல்ல, இதுல நீங்க இப்படி விலகும் போது தமிழகம் ஒன்றுபடவில்லை அப்படிங்கிற செய்தி போகும். இல்ல இது ஒன்றுபடவில்லை. அதாவது தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த குரலாக மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒலித்துக் கொண்டிருக்காங்க. அந்த வகையில் தான் பல சட்ட போராட்டங்களை நடத்தி தான் இவ்வளவு பெரிய வெற்றியை ஓரளவுக்காக நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கோம். இது இது மாதிரி பந்து நடத்துவதனால, பல போராட்டங்கள் நடத்துவதனால எந்த வகையில பயன் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஒழிய அதனுடைய பயன் எந்த அளவுக்கு உருவாகும் என்பது ஒரு கேள்விக்குறிதான் இருக்கிறது. அது என்ன கேள்விக்குறி நம்ம பேசலாம். இல்ல, இன்னொரு கருத்தையும் சொல்றேன். அதாவது இன்னைக்கு உள்ள காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை உணர்ந்து அம்மா அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அதனால கண்டிப்பாக அதனுடைய அழுத்தத்தை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. கர்நாடகாவில் இந்த பந்தனுடைய காரணமாக தான் அங்க சித்தராமையா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினதன் காரணமாக தான், அதாவது அரசு ரீதியாக பல நிர்வாக ரீதியாக செயல்பட வேண்டிய காரியங்களா அரசியல் கட்சி செயல்பட்டாங்கன்னா இப்படிப்பட்ட வன்முறைகள் உருவாகும் என்பதற்கு எடுத்துக்காட்டு கர்நாடகாவில் நடந்த வன்முறைகள். அது போன்ற நிலை ஏற்பட்டு விடக் கூடாது என்று கண்ணும் கருத்துமாக கவனமாக. எனக்கு அந்த ஆர்குமெண்ட்ல புரியவே ஒரு விஷயம் புரியல. கர்நாடகத்தில் நடந்த வன்முறைகளில் பிரதான அரசியல் கட்சிகளோ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஊழியர்களோ நேரடியாக ஈடுபடவில்லை. அங்க இருக்கக்கூடிய இனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய இன அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் தான் வன்முறையில் ஈடுபடுறாங்க. அவர்களை கட்டுப்படுத்த வேண்டியது ஸ்டேட் மெக்கானிசத்தினுடைய வேலை. அதே போல இங்க பஸ்ல ஆதரவு கொடுக்கும் போது அங்க 40-50 பஸ் எரிச்சா மாதிரி இங்க சில சமூக விரோதிகளால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? இல்ல, அது லாண்ட் ஆர்டர் கையில தானே இருக்கு. அதுக்கு தான் பாதுகாக்க வேண்டும். அரசாங்கம் நடத்துற 10,000 பேரை கைது செய்ய போடுற போலீஸ அந்த முழுவடைப்பை வன்முறையாக மாற்ற துணிகிற சில 500,000 பேர்களை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாமே. இல்ல அரசாங்கம் ஒரு பந்துக்கு முழு ஆதரவை கொடுக்கும் பொழுது அதனுடைய பாதிப்பு, அரசு சார்ந்த கட்சி ஆதரவு கொடுக்கும் போது அதனுடைய பாதிப்பு சில சமூக விரோதிகள் வேறு விதமான காரியங்களில் ஈடுபடுவாங்க. அதனால் சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக. திரு பி.ஆர். பாண்டியன், விவசாயிகள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, ஆட்டோ தொழிலாளர்கள் பிரச்சனை அப்படின்னு ஒரு வாழ்வாதார சிக்கல்கள் வரும்போது, ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினுடைய ஒரு செக்டாரினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் வரும்போது அது ஒருமித்த குரலாக எழுவதில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக இருக்கு. விவசாயிகள் பிரச்சனையை அரசியல் கட்சிகள் கையில் சென்றதனால்தான் இன்று தமிழகம் ஒன்றுபட்டு நிற்கவில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒன்றுபட்டு விவசாயிகள் பிரச்சனைக்கு ஒன்றுபட்டு நிக்கல அப்படின்னா விவசாயிகளையே ஒன்றுபட விடுறதில்லை அரசியல்வாதிகள். இது கடந்த காலங்களில் இருந்து நீடிச்சிட்டு இருக்கு. அது நாராயணசாமி நாயுடு காலத்தில் ஒரு ஒன்றுபட்டத்தினால பெரிய நெருக்கடிகள் வந்தது அரசியல் கட்சிகளுக்கு, ஆளுகிற கட்சிகளுக்கெல்லாம். அதனால வேண்டிய அதுக்கு பிறகு விவசாயிகளை ஒன்றுபட விடாமல் நதிகள் பேர்லேயே பிரித்து பார்த்துருவாங்க. நீங்கள் முல்லை பெரியாருக்குன்னா காவிரியை பற்றி விவசாயிகளுக்கு சம்மந்தமே இருக்காது, காவிரி பிரச்சனைக்குன்னா முல்லை பெரியார் விவசாயிகளுக்கு சம்மந்தம் இருக்காது, பாலாறு பிரச்சனைக்குன்னா முல்லை பெரியாருக்கு சம்மந்தம் இருக்காது. இப்போ நடக்கிற சிறுவாணி அணைக்குன்னா இங்கே இருக்கிற விவசாயிகள் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் வெளிப்படையாக எல்லாமே வந்திருக்கு. சிறுவாணி அணைக்கும் காவிரிக்கும் சம்மந்தம் இருக்குது, முல்லை பெரியாருக்கும் காவிரி விவசாயிகளுக்கு சம்மந்தம் இருக்குது, பாலாருக்கும் காவிரி விவசாயிகளுக்கு சம்மந்தம் இருக்குது. இப்போ விவசாயிங்கிற பேரில் எல்லாரும் ஒன்று இணையணும் அப்படின்னு தான் இப்போ நாங்கள் எல்லா பாலாத்துக்காக இருந்தாலும் காவிரி விவசாயிகள் போகிறாங்க, காவிரி விவசாயிகளுக்கு பாலாறு விவசாயிகள் போராடுறாங்க, சென்னையை சுற்றி இருக்கிற மக்கள் போராடுறாங்க, சென்னை மக்கள் காவிரி தண்ணிக்காக போராடுற நிலை வந்திருக்கு. இன்றைக்கி ஒற்றுமை ஆயிட்டாங்க. இப்போ இதில் பல பேர் இதில் என்ன கருத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இவர் தலைவர் சொல்கிற போது இன்னைக்கு எங்களை பொறுத்தவரையில் அசம்பாவிதம் நடக்கிறதுன்னு இவருங்க ஆளுகிற கட்சிக்கு பொறுப்பு இருக்குதோ இல்லையோ, நாங்கள் பொறுப்புணர்வும் நடந்ததான் இன்னைக்கு காவல்துறையை இப்போ வெளியிட்டிருக்கு செய்தி. தமிழ்நாட்டில் அமைதியாக எந்த சிறு அசம்பாவிதம் கூட இல்லாத அளவிற்கு பந்து போராட்டம் நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்னு காவல்துறை செய்தி வெளியிட்டிருக்கு. இது ஆளுங்கட்சி எடுத்த நடவடிக்கை இல்லை. ஆளுங்கட்சி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குன்னா பேருந்துகளை நிறுத்திருக்கணும், சாலையில் போய் உட்கார மாட்டாங்க. ஏன்னா நெருக்கடி இருக்கு, நீங்க நிறுத்த வேண்டாம், உங்களுடைய தொழிற்சங்கம் இருக்கு. நீங்க அண்ணா தொழிற்சங்கம் ஒத்துழைப்பு பண்ணிச்சுன்னா திமுக தொழிற்சங்கம் ஒத்துழைப்பு பண்ண போது ஏஐடிசி சிஐடி இவங்க தொழிற்சங்கங்கள் எல்லாமே ஒத்துழைப்பு பண்ணி அவங்க விடுப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னாக்கா முடிஞ்சு போச்சு, பஸ் ஓடாது. இப்ப நாங்க அதை தான் கேட்டோம், அதை கூட இவங்க அங்கதான் அவர்கள் சொல்வது சட்ட ரீதியாக நாங்க அணுகி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நமக்கு வெற்றி வெற்றி கிடைக்கிறது கொண்டிருக்கிறது. நேற்று கூட உச்சநீதிமன்றம் இரு மாநிலங்களும் இது ரொம்ப கவனமா கையாளும், வன்முறை சம்பவங்களோ இது போன்ற போராட்ட அஜிடேஷன்ஸ்னே அந்த வார்த்தை அந்த ஆர்டர்ல சொல்றாங்க, செய்யக்கூடாது, இது லீகலோடைய அந்த லீகல் ப்ராசஸ்ல நீதி பரிபாலனத்திலே விட்டுறணும் அப்படின்னு சொல்லும் போது இது அவர் சொன்ன அந்த காரியம் வீரியங்கிற அந்த அடிப்படையில் இது டிஸ்டர்ப் பண்ணுது, இது அந்த சட்ட ரீதியான பரிபாலனங்களை அது தொந்தரவு செய்கிறதுங்கிறாங்களே. ரொம்ப வெளிப்படையாக போச்சுன்னா சங்கடம் வரும். போராட்டம் பந்து போராட்டம் நடக்கலையா? 2 வருஷத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களுடைய வடிவங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள். எந்தெந்த கட்சிக்கு, ஆளுகிற கட்சிக்கு என்ன அதில் பொறுப்புணர்வு, எதிர்கட்சிகளுக்கு என்ன பொறுப்புணர்வு, இன்றைக்கி விவசாயிகள் சங்கம் நடத்தின போராட்டத்தில் என்ன பொறுப்புணர்வோடு நடந்திருக்குன்னு தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை சொல்லியிருக்கு. ரைட்டு, இதை நான் வெளிப்படையாக பேசுகிறேன்னா சங்கடங்கள் வரும். நான் அரசியல்வாதியாக இருந்தால் பேசிட முடியும். ஆனால் அதே நான் கேட்குறேன்,
நீங்க முதலமைச்சரா இருந்தவங்களே இப்ப இவங்களே வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்களே காவிரி நீருக்காக. இப்ப தேவை வந்தது, நெருக்கடி வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. இன்னைக்கு தேவை இருக்கு, நெருக்கடி இருக்கு, தலைக்கு மேல இருக்கு. ஆனா வந்து இன்னைக்கு ஆளுகிற கட்சியே இந்த போராட்டத்தை நடத்தணும். ஏதோ ஒரு வகையில் விவகாரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உச்சநீதிமன்றம் தந்த அந்த நிபந்தனைகள், அந்த வழக்குல வந்த போராட்டத்தை இவர் ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒன்னு சொல்றாரு, நாங்க வந்து போராட்டத்துக்கு எதுக்கலங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, அம்மா இன்னைக்கு பஸ்ஸை ஓட்டினாங்க, அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல நடத்தினாங்கன்றாரு. அந்த வார்த்தைகளே வந்து கோவப்படுத்துற வார்த்தைகள். அது எதுநிலையான வார்த்தைகள்? அம்மா பஸ்ஸை ஏற்கல, அம்மா ஸ்கூல்ல நடக்கல. அஸ்யூஷலா அரசாங்கம் செயல்பட்டுச்சு. இவங்க போய் அதை எதுக்கல. ஏன்னா எதுக்குறவங்க அந்த காவல்துறை வச்சு எங்களை விரட்டுவாங்க, அச்சுறுத்துவாங்க, பண்ணுவாங்க. நான் அதுல எல்லாம் உடன்படுறேன். ரெண்டு கருத்தை சொல்றாரு. அதனால ரெண்டு கருத்து ஒரே கருத்து. எங்களை பொறுத்தவரையிலையும் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் வந்ததுனால போராட்டம் நடத்தணும். நாங்க வந்து பொய்யா போராட்டம் நடத்தல. சம்பா பண்ணி ஒரு போகத்துக்கு திறந்தா கூட தண்ணி இவங்க ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்குள்ள தண்ணி திறக்கணும். இதுதான் கடந்த கால நடைமுறை. இந்த வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு தான் இந்த ஆண்டு இன்னைக்கு வந்து நாங்க வந்து அக்டோபர் மாதம் வந்து தண்ணி திறக்க போது, இப்ப வந்து செப்டம்பர் மாசம் 20ஆம் தேதி தண்ணி திறக்கிறதுங்கிற அநேகமா இது நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு வர்றது. முப்போகத்தையும் இழந்துட்டோம். இந்த ஆண்டு இப்ப திறந்திருக்கிற தண்ணீர் இருக்க இது எந்த வகையிலும் போதாது. இருக்கிற தண்ணீர் போராது. ஆனா நாங்க வந்து 20ஆம் தேதி தண்ணியை திறந்தாதான் விவசாயி விதைப்பதுக்கு சாவடி பண்ணி தோங்குறது ஒரு நம்பிக்கை வரும். அந்த அடிப்படையில் நாங்கள் துவங்கிருக்கோம். ஆனால் மழையை நம்பி தான் நாங்கள் துவங்கிருக்கோம். மழை வந்து கூடுதலாக பெஞ்சினா அழிஞ்சு போயிடும், மழை குறைவாக பெஞ்சினா கருகி போயிடும். இதோ இந்த மணலில் இன்னைக்கு வந்து நாங்கள் பண்ணிருக்கோம். அப்ப ஒரு கடைசி கட்டத்துக்கு, அதாவது கடைசியில வந்து ஐசிசியூ வார்டுக்கு போற நேரத்துல தான் நாங்க போராட்டத்தை துவங்கிருக்கோம். நீங்க வந்து இந்த நேரத்துல ஏன் போராடுறீங்கன்னு கேக்குறீங்க. நீங்க நாங்க போராட்டத்தை துவங்கினதுனாலதான் இன்னைக்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் மனித உரிமை ஆணையம் கர்நாடக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. அப்ப மனித உரிமை ஆணையம் தலையிட்டு இருக்கு இன்னைக்கு எங்க போராட்டத்துல. தமிழக அரசு இந்த நிர்பந்தம், இந்த தாக்கத்துக்கு தமிழக அரசு அது ஒரு ஆறுதல் அளிக்கணுங்கிறதுனால தண்ணி திறக்கிற தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப மத்திய அரசு நேற்றுக்கு இருந்த முந்தா நாள் இருந்த சதானந்த கவுடாவுடைய பேச்சு, வார்த்தைகள், அணுகுமுறை மாற்றங்கள் இருக்கு. உச்ச நீதிமன்றமே இன்னைக்கு நடந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிச்சிருக்கு. நேற்று எதிராக அனுமதி கொடுத்திருக்கு. இல்ல நீங்க சொல்ல முடியாது, நீங்க கொடுக்காமலாம் இருக்கலாம். ஆனா உச்ச நீதிமன்றமே நேற்று அனுமதி வழங்கிட்டு. நான் நேற்று காவல்துறை தலைவர் டிஜிபியை சந்திச்சு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நடக்கும், நீங்க எந்த இடத்துல நாங்க தனியாக அனுமதியில் தரப்பட்டோம் ஒட்டுமொத்தமா ஒரு கடிதம் கொடுத்தோம். எங்க வேணுமாலும் நடக்கும். இது மக்கள் போராட்டம். இது நாங்க ஒருங்கிணைச்சிருக்கோம், வேண்டுகோள் கொடுத்திருக்கோம். ஆனா எந்த கட்சி எந்த இடத்துல எந்த போராட்டம் துவங்க போதுன்னு அவங்க துவங்கிப்பாங்க, எந்த அமைப்பு எந்த இடத்துல போராட போகுதுன்னு அவங்க துவங்கிப்பாங்க. வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா இருக்காரு, அவரோட செயல்பாடை கொஞ்சம் கூட நீங்க குறைச்சு மதிப்பிட முடியாது. அந்த அளவிற்கு ஒரு 5 தினங்களுக்காக அவர் இரவு பகலா இந்த மாநிலத்தில் இருக்கிற அனைத்து வணிகர்களையும் அதில் ஈடுபடுத்திருக்காரு. அவ்வளவு சிறப்பாக அவர் செயல்பட்டிருக்காரு. அது ஒரு வெள்ளையன் அதுக்கு துணை புரிஞ்சிருக்கிறாரு. மிகப்பெரிய அளவில் ஒரு 100% இந்த போராட்டத்தை வெற்றி பெற வைப்பதற்கான நடவடிக்கையில விக்ரமராஜாவோட பங்குலாம் வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. அதே போல இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் கைதாயிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி தலைவர்கள் வைகோ கைதாயிருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் கைதாயிருக்காரு. இப்ப பல தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா கைதா இருக்காங்க. காவல்துறை அதிர்ச்சிக்கு ஆளாயிருக்கு. பல கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு வீதிகளிலையும் ரயில் நிலையங்களிலும் நின்று போராடி இருக்காங்க. குமரியிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு சின்ன டீ குடிக்கோட கடையில வாய்ப்பு இல்லை. எனக்கெல்லாம் நான் இன்னைக்கு காலையில பட்னி, சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லை, காய்ச்சி குடிக்கிறதுக்கு வழி கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த போராட்டம் எவ்வளவு போராட்டம் நடந்திருக்கு. அரசாங்கம் நடத்தின போராட்டங்கள், கடந்த காலங்களில் நடத்துற போராட்டங்கள் என்ன அப்படி இருக்கலாம். இப்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு முழுமையான வெற்றி பெற்ற ஒரு போராட்டம் வந்திருக்குன்னா போராட்டம் தேவை இருந்தது. தேவையை கருதி நடத்த வேண்டியவங்க அதுல காலம் கடத்தினாங்க. அதனால நாங்க கூடி அனைத்து கட்சியிலும் ஒன்றிணைச்சு இன்னைக்கு அந்த போராட்ட களத்தில் இறக்கி இருக்கிறோம். அதிமுக ஆளுகிற கட்சியா இருந்தா அவங்க அதிகாரப்பூர்வமா கலந்துக்காம இருந்திருக்கலாம். எல்லா இடத்துலயும் அதிமுக விவசாயிகளும் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை நடத்திருக்கு. அதுல துளியும் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. காவிரி நீருக்காக 3 நாள் வந்து கடற்கரையில உண்ணாவிரதம் இருந்தவர் தான் மாண்புமிகு. ஆனா அன்றைய காலகட்டம் அரசியலிலும் வெளியிடப்படல, அது இல்லாம இறுதி தீர்ப்பும் வரல. அந்த சமயத்துல வந்து காவிரி நீருக்காக 3 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. என்றைக்கும் மற்றவர்களை விட அதாவது சளைத்தவர் அல்ல மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழக மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவது. நம்ம பேசலாம். திரு ஷானவாஸ், அரசியல் இயக்கங்கள் அவரவர் விவசாய சங்கங்கள் அந்தந்த வெகுஜன அமைப்புகளாக வைத்து அதனுடைய கோரிக்கைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் போறது தாண்டி அரசியல் அப்பாற்பட்டிருக்கூடிய பல விவசாய அமைப்புகள் விவசாயிகளுடைய பிரச்சனைகள்ல அரசியல் கட்சிகள் உள்வருவதால் தான் அது வேற மாதிரி மாறுது. கர்நாடகத்தில் அரசியல் கட்சிகளிடம் கையில கொடுத்தனாலதான் வன்முறை வெடிச்சது. அப்படி ஒரு நிலை இங்க வந்துடக்கூடாதுனாலதான் அரசே தன்னை இதில் ஈடுபடுத்திக் கொள்கிறதுன்னு சொல்ற விவாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு இதுதான். எவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் மட்டுமே அவனுக்காக பேச வேண்டும் என்று ஒவ்வொரு இஷ்யூவையும் அந்த குறுகிய வட்டத்திற்குள் அடைத்து வைத்திருப்பதனால தான் இங்கே சிக்கலே. மீனவர் பாதிக்கப்பட்டால் மீனவர் போராடணும், நெசவாளர் பாதிக்கப்பட்டால் நெசவாளர் கஞ்சி தட்டி துறக்கணும். ஒரு வெகுமக்கள் இயக்கமாக அதை மாற்றினால்தான் அது வந்து வெகுமக்கள் கவனத்துக்கே வரும்.
வெகுமக்களினுடைய எழுச்சி வந்தால்தான் அங்க அரசியல் தீர்வு வரும். அப்ப வெகுமக்கள் யார் கையில இருக்காங்க? இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ தமிழ்நாட்டினுடைய 7 கோடி மக்களில் சரிபாதி ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இருக்கிறார்கள் தொண்டர்களாக. திமுக கேட்டா எங்கள்கிட்ட 1 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க, அதிமுக கேட்டா எங்கள்கிட்ட 1 கோடி பேர் இருக்காங்க. அப்போ 2 கட்சியிலுமே 2 கோடி பேர் இருக்காங்கன்னா மீதம் இருக்கிற மற்ற கட்சிகளில் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள். அப்போ இந்த மக்கள் என்பவர்களும் அரசியல் கட்சி என்பவர்களும் தனித்தனியான ஆள் கிடையாது, 2 பேரும் ஒன்றுதான் இங்க. அப்போ அரசியல் கட்சிகள் ஒரு வெகுமக்கள் போராட்டத்தை எடுக்கும் போதுதான் அந்த சுருக்கப்பட்டு கிடக்கிற, அடையாளப்படாமல் கிடக்கிற, மறுக்கப்பட்டு கிடக்கிற இஷ்யூ, அந்த பொருள், விவாத பொருள் ஒரு விவாத களத்திற்கே வரும். இன்னைக்கு அரசியல் கட்சிகள் ஈடுபட்டதுனால தான் இது இன்னைக்கு விவாத பொருள் ஆயிருக்குது. அதை நம்ம கவனிக்கணும். அதற்காக விவசாய சங்கங்களுடைய போராட்டத்தை நம்ம குறைத்து மதிப்பிடல. விவசாய சங்கங்கள் போராடுவது என்பது அது அந்த பிரச்சனையை தனிமைப்படுத்துவதுதான். ஏன்னா விவசாயி பாதிக்கப்பட்ட விவசாயியே போராடணும் என்பது அது ஒரு அவமானகரமான விஷயம். சொல்ல போனா விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் எல்லோரும் அந்த இடத்திற்கு வரணுங்கிறதா முக்கியம். ஏன்னா விவசாயி என்பவர் தனியான ஆள் கிடையாது. விவசாயம் செய்வது யாருக்காக? அவங்க மட்டும் சாப்பிட்றதுக்கா? எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தானே. அப்ப எல்லோருக்குமான பிரச்சனை அது. அதனால எல்லோரும் அதுல வரணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அரசியல் கட்சிகளுடைய பங்கேற்பில் நடைபெற்றிருக்கிற இந்த அறப்போராட்டம் என்பது மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. ஐயா அவர்கள் தெளிவாக சொன்னாங்க எந்த அளவுக்கு அது இன்றைக்கு கவனத்தை ஈர்த்திருக்குது. அப்ப இந்த ஒரு விவாதமாக மாறி இருப்பதுல பெரிய மகிழ்ச்சி. இன்னும் எல்லாரும் வரணும், பங்கேற்காதவங்க கூட இதுல பங்கேற்கணும். அது அரசியல் கட்சி மட்டும் இல்ல, மீனவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. அதுதான் பேர் இன்னைக்கு மீன் பிடிக்க ஒவ்வொரு தரப்பு இதுல பங்கேற்கணும். இல்ல, நான் சமூக ஊடகங்கள்ல சில விமர்சனங்கள்ல நான் படிக்கிறேன். படித்த போது ஒரு விமர்சனம் ரொம்ப முக்கியமா இருந்தது. அது அரசியல் கட்சி பிரதிநிதி தான் நேரடியாக கேட்க முடியும். இது போன்ற வேலைநிறுத்தங்கள், கடையடைப்புகள் குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தை அதிகம் பாதிக்குது. இன்னைக்கு வேலைக்கு போனாதான் இன்னைக்கு சம்பளம், இன்றைக்கு வேலைக்கு போகலன்னா பிரச்சனை, சாப்பாடு கிடைக்கிறது இல்ல, தண்ணி கிடைக்கிறது இல்ல, அரசியல் கட்சிகள் இவர்களைத்தான் சிரமப்படுத்துகிறார்கள் போராட்டங்கள் வாயிலாக அப்படின்னு சொல்றாங்க. அதனால் அவர்கள் ஆதரவு பெரும்பான்மையாக இல்ல. இன்னைக்கும் பார்த்தா சென்னையில் ஆட்டோ ஓடிச்சு, சில இடங்களில் ஹோட்டல் திறந்துருந்துச்சு, அங்கங்க பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதில்லை அப்படின்னு செய்திகள் வருது. இதை எப்படி புரிந்து கொள்வது? அவர்கள் தார்மீக ஆதரவு அளிக்கலன்னு புரிந்து கொள்வதா? இல்ல, இன்னைக்கு போராட்டம் மிகப்பெரிய வெற்றி. அது அதை எந்த வகையிலையும் குறைத்து மதிப்பிட முடியாது. சாதாரண இன்னைக்கு கடையை திறந்தா ஒரு 200 ரூபாய் கிடைக்கும் என்கிற அளவுக்கு இன்றைய கடையை நம்பி, வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிறவர் கூட இன்றைக்கு கடையை அடைத்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார், தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். சந்து பொந்துல கூட கடை கிடையாது. இன்னைக்கு சாதாரணவர்கள், ரொம்ப சாதாரணவர்கள் கடையை அடைத்து தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துறாங்க. யாரும் அச்சுறுத்தல. அரசியல் கட்சிகள் வழக்கமாக தமிழ்நாட்டில் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்கல்ல, பெரிய பெரிய கட்சிகள் தங்களுடைய தலைவர் கைதானால், தங்களுடைய தலைவர் சிறைக்கு போனால் அச்சுறுத்துவது, தடிகளோடு போய் அச்சுறுத்துவது, கடையை மூடி என்று சொல்வது. இன்னைக்கு ஒருத்தர் கூட அப்படி செய்யல. இன்னைக்கு அரசியல் கட்சி தான் பங்கேற்றிருக்கோம். ஆனா ஒரு அரசியல் கட்சி கூட தடியோடு போய் தெருவில் நின்று வண்டியை மறிப்பது, கடையை அடை என்று சொல்வது என்கிற எந்த விதமான அச்சுறுத்தல் சம்பவங்களும் ஈடுபடல. ஆனா கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்குது. ஏன்? அந்த வணிகர் சங்கத்தினுடைய தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று ஒட்டுமொத்தமாக தன்னியல்பாக கடை அடைத்திருக்காங்க. எத்தனையோ சம்பவங்கள்ல கூட இது மாதிரி கடை அடைக்க சொல்லியிருக்காங்க. ஆனா எங்கேயும் கடைகள் இதுவரை அடைக்கப்பட்டதில்லை. அப்ப மக்களுடைய பங்கேற்பதில் இருக்குங்கிறதுக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதுல மிக முக்கியமாக என்னன்னா, இன்றைய பிரச்சனை என்பது ஆளும் கட்சி இதற்கு சரியான ஒத்துழைப்பை கொடுக்கல அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். இதுல அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறதெல்லாம் தாண்டி மிக மோசமான ஒரு அணுகுமுறையை கடைபிடித்திருக்கிறார்கள். அங்க மிகப்பெரிய வன்முறை நடந்துட்டு இருக்கும் போது இங்க 1 லட்சம் பேரை கொண்டு வந்து YMCA மைதானத்தில் அடைத்து அந்த மிகப்பெரிய ஒரு கொண்டாட்ட மனநிலையை அன்றைக்கு வெளிப்படுத்தினார்கள். இன்னைக்கு 16ஆம் தேதிய எல்லா அரசியல் கட்சிகளும், அமைப்புகளும், விவசாய சங்கங்களும் ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்கு, அதாவது வன்முறையை வெளிப்படுத்துவதற்கல்ல, கர்நாடகத்தில் நடந்திருக்கிற வன்முறைக்கு நீதி கேட்பதற்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்பதற்கு, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு ஒரு அறப்போராட்டத்தை அறிவித்திருக்கிற இந்த நாளில் உள்ளாட்சி தேர்தலுக்கான விண்ணப்பத்தை வாங்குவதற்கு கவுண்டர் போட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சி தலைமையகத்தில் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்ட மனநிலை. இதுதான் மிகப்பெரிய சோகம், மிகப்பெரிய அவலம். நீங்க இதற்கு நீங்க பங்கேற்காம கூட இருங்க, ஆனா இது போன்ற ஒரு கொண்டாட்ட மனநிலையை தமிழ்நாட்டில் வளர்க்காதீங்க. நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு செய்யுங்க, ஒரு வாரம் கழிச்சு செய்யுங்க. இந்த ஒரு துக்க நிலையில் இருக்கிறது தமிழ்நாடு. ஏன்னா பாதிக்கப்பட்டு கிடக்கிறோம். அடிபட்டு எல்லாம் கதறாங்க. அந்த லாரி ஓட்டுநர் கதறாரு, என்ன பிடிச்சு அடிச்சாங்க. யாருமே ஆறுதல் சொல்ல கூட வரல. நானா தப்பி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன், அரசாங்கத்திட்ட எந்த விதமான ஒரு ஆறுதல் வார்த்தையும் இல்ல, ஒரு அதிகாரி கூட என்ன சந்திக்கல, என்னன்னு கேட்கல. அரசு எனக்கு ஒரு இழப்பீடு தரணும்னு விவசாயி இவர் கேட்கிறார், லாரி ஓட்டுநர். அதுவும் ஊடகங்கள் போய் நீங்க அணுகுனதுனால அவர் அந்த வார்த்தை வெளிப்படுத்துறாரு, இல்லைன்னா அவர் கண்டுக்காம விட்டுருப்பாங்க. அப்போ ஒரு லாரி ஓட்டுநருடைய மனநிலை இதுன்னா பாதிக்கப்பட்டு கிடப்பவர்கள் எத்தனை பேர், எத்தனை தொழிலதிபர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்ட பேருந்து எரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நிறுவனத்திற்கு மட்டும். அப்ப எத்தனை பேர் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு அரசாங்கம் பேசிச்சா
இவர்களுக்கெல்லாம் இழப்பீடு தருவது பற்றி அரசாங்கம் ஏதாவது உறுதியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? இன்னைக்கு ஏன் விக்னேஷ் வந்து தீய கொளுத்திட்டு செத்தாப்ல? நம்ம அதை ஆதரிக்கல, அதை வந்து வரவேற்கல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கொதி நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 20 வயது பையனுடைய மனதில் ஏன் எழுது? அதனுடைய பிரதிநிதியாக, விக்னேஷுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருந்தால், கண்டனத்தை தெரிவித்திருந்தால் அப்படி ஒரு இளைஞர் அந்த நிலைக்கு போக மாட்டான். அப்ப அரசு மௌனமா இருக்குது. மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சகம் பண்ணது. சொல்றாரு தோழர், நமக்கு தான் சட்ட ரீதியா எல்லாமே பாதுகாப்பா இருக்குதா, முதலமைச்சர் போராடி தான் பெற்று தந்திருக்காங்க, அப்புறம் ஏன் நம்ம கொதிக்கணும்னு கேட்கறாங்க. என்ன போராடிங்க நம்ம வாங்கிட்டோம்? அரசு இதெல்லாம் வெளியிட்டாச்சு சரி, நடுவர் மன்ற தீர்ப்பு வந்துருச்சு சரி, உச்சநீதிமன்ற தீர்ப்பு சாதகமா இருக்கு சரி, என்ன தண்ணி வந்துருச்சாங்க? இந்த கதறாங்கல்ல, இந்த 4 மாசத்துல ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் வந்திருக்க வேண்டிய தண்ணி வந்திருந்தா தானே அந்த சம்பா போகும். இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க முடியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வரல. அப்ப நீங்க சட்டப்பூர்வமா உறுதிப்படுத்தப்பட்டது எல்லாம் பேப்பர்ல இருக்குது. களத்துல என்ன இருக்குது? பேப்பரை வச்சு என்ன நாக்கா வலிக்க முடியும் நாம? அப்ப பேப்பரை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. மத்திய அரசு எல்லா விதமான சாதகமான அம்சங்கள் நமக்கு இருந்த போதும் கூட இன்னைக்கு வரைக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காம, ஒழுங்காற்றுக்குழு அமைக்காம தாமதப்படுத்தி இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய சிக்கல்ல கொண்டு விட்டு, கர்நாடகத்திலையும் தன்னுடைய கட்சியை விட்டு எதிர்நிலை எடுத்து மிக மோசமாக இந்த நிலையை கொண்டு இன்னைக்கு தெருவில் நிறுத்திருக்கு நம்மள. இந்த இடத்துல 50 எம்பிக்களை வச்சிருக்கிறது தமிழ்நாட்டுல அதிமுக. மத்திய அரசு இன்னைக்கு பிடின்னு பிடிச்சு நாடாளுமன்றத்தை ஒன்றுமில்லாம ஆக்கி இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா கடிதம் எழுதுறாங்க முதலமைச்சர். இந்த அணுகுமுறை தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். நீங்களும் பேச மாட்டீங்க, அதிகாரம் இருந்தாலும் பயன்படுத்த மாட்டீங்க, மக்களையும் போராட விட மாட்டீங்க. எதிர்க்கட்சியாக இதுதான் கேள்வி. நம்முடைய என்னோட கேள்வி, ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு நீங்க 50 எம்பிக்களை வைத்து ஒரு நெருக்கடி கொடுத்திருக்கலாம், இல்ல வந்து நாடாளுமன்றத்தில் வந்திருக்கலாம், பிரதமரை சந்தித்திருக்கலாம் அப்படின்னு சொல்வது எதிர்க்கட்சியாக சரி. ஆளுங்கட்சியாக இருந்து பாருங்கள், முதலமைச்சர் அப்படிங்கும்போது ஒரு கான்ஸ்டிடியூஷனலா ஒரு வரக்கூடிய ஒரு பதவியாக இருக்கிறது. அதுல பல சிக்கல்கள் இருக்கிறது. நாட்டின் ஒற்றுமையை பார்க்க வேண்டியது இருக்கிறது. கர்நாடகத்தில் வன்முறை நடந்துச்சுங்கிறக்கா நான் இங்க வன்முறை அனுமதிக்க முடியாது. இப்படி பல வாதங்களை அவங்க முன்வைக்கிறாங்கல்ல, இது எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இல்ல இவங்க சரியா செயல்படலன்னு நீங்க சொல்றீங்களா? அதாவது வன்முறைக்கு போக சொல்லி நம்ம வந்து இவங்களை வேண்டிக்கல, நம்மளாம் வேண்டிக்காமலே இவங்க வன்முறைக்கு போனாங்க. அவங்களுக்கான தேவை வரும்போது அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனே தமிழ்நாட்டில் வந்து என்ன மக்கள் போய் போராட்டத்தில் ஈடுபட்டாங்களா? மக்கள் போய் வண்டியை மறைச்சாங்களா? மக்கள் வந்து தீய வச்சாங்களா? அவர்களுடைய தலைவர் பாதிக்கப்பட்டதற்காக அந்த கட்சி தன்னியல்பா வெளியே வந்து செஞ்சுதா இல்லையா? அந்த மாதிரி கூட நம்ம செய்ய சொல்லல. உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க செய்வதில் உங்களுக்கு முடியுமா முடியாதா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக முடியுமா முடியாதா? எல்லாமே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தான் இருக்குது. அதை தாண்டி அரசியல் அழுத்தம் ஒண்ணு இருக்குது. நீங்க வழக்க காரணம் காட்டி 40 ஆண்டு காலமா இந்த பிரச்சனை நீடிச்சிட்டு இருக்கு. அவர்கள் 40 ஆண்டு காலமா இந்த பிரச்சனை நீடிச்சிட்டு இருக்கு. வாதங்கள்ல வரக்கூடிய மத்திய அரசு பிரதிநிதிகள், பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த பிரதிநிதிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஃபைனல் அவார்டுக்கு எதிராக கர்நாடக அரசு ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது, அது விசாரணையில் இருக்கு. இருக்கு. அவங்க சொல்ற வார்த்தை நான் சொல்றேன், எல்லாமே முற்றிலும் தவறானது. அதாவது அவங்க இவரு ஷட்டர் இருந்தார்ல, ஜெகதீஷ் ஷட்டர் முதலமைச்சரா இருந்து அவர் பதவியிலிருந்து விலக போற நேரம் அவர் அஃபிடவிட் அவங்க அமைச்சரவை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அரசியல் பணி எப்படி எங்களுடைய கர்நாடக அரசாங்கம், எங்களுடைய அமைச்சரவை அதை கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்கிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழுவையும் அமைப்பதற்கு ஏற்றுக்கொள்கிறது. எனவே இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் அதை அமைக்கிறதுக்கு ஒப்புதல் தர்றோம்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட் கொடுத்தாங்க. அதை ஏற்று தான் அன்னைக்கு தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கை ஒத்தி வச்சாங்க 2014. இன்னை வரைக்கும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. ஆனா உச்சநீதிமன்றத்தில் எந்த வழக்கின் மீதும் ஒரு விஷயத்தில் மீது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதையோ காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குள்ள அமைக்கிறதுக்கோ எந்த தடையும் அந்த உச்சநீதிமன்றம் சொல்லல. காமனாவே ஏற்கனவே சொல்லிட்டு, அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்னன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்னொன்னு பேசுறாங்க. இப்ப முந்த நாள் நாங்க போய் போராட்டத்தை பத்தி ஆதரவு கொடுங்கன்னா நாங்க ஆதரிக்க மாட்டோம், எங்களுக்கு போராட்டத்துக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்க உடனே தண்ணியை வாங்கி கொடுங்க, அதுவும் பண்ண மாட்டேன். அப்புறம் நேத்து வந்து நாங்க போராட்டத்துக்கு ஆதரிப்போம், ஆனா நாங்க கடையடைப்புல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, சாலை முறையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதாவது முன்னுக்கு முன் முரணா பேசுறாங்க. இப்ப தண்ணியை பத்தி கேட்கிற பொழுது உச்ச நீதிமன்றத்துல வந்து சொல்லிட்டு முடிச்சுக்கிறாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் திறந்து விட சொன்ன தண்ணிய அந்த சட்டத்துறை அமைச்சரா இருக்கிற சதானந்த கவுடா கேட்கிறார், பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர், தண்ணியை ஏன் திறந்து விட்டாரு? எப்படி திறக்க முடியும் சித்தராமையா? ஏன் திறந்து விடுற? விடாதங்கிறார். உச்ச நீதிமன்றத்துக்கு வழிகாட்டக்கூடிய அமைச்சரவையில் இருக்கிற சட்ட அமைச்சர் சதானந்த கவுடா ஒரு மாநிலத்துக்கு ஆதரவாக பேசுறாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? எங்க போராட்டத்துல இன்னைக்கு இவரு தம்பித்தர் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதெல்லாம் பாக்குறப்ப. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும், ஜாவரலி எல்லாம் புரிஞ்சுக்கணும். தம்பித்தர் ஒரு செய்தி இன்னைக்கு சொல்லியிருக்காரு, மோடி பிரதமர் மோடி கர்நாடகாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் காவிரி பிரச்சனை பகிரங்கமா சொல்லியிருக்காரு. இதுக்கே ஒரு போராட்டம். மோடி துணை சபாநாயகர் நான் சொல்றது, தம்பித்துறை சொல்றது ஒரு துணை சபாநாயகர். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அதிக சக்தி வாய்ந்த ஒரு தலைவர்ல ஒருத்தர்.
அவர் இன்னைக்கு வாய் திறந்திருக்காரு. அப்ப அவரை வாய் திறக்க வச்சிருக்கீங்க. மோடி மட்டும் இல்ல, அன்னை சோனியா காந்தி வாய் திறக்கல, ராகுல் காந்தி வாய் திறக்கல. ஆனா தோழர் சொன்னது மாதிரி நான் ஒரு கருத்து சொல்றேன். எப்படி அவரு தமிழகத்துக்கு ஒரு சாபக்கேடுன்னு சொன்னது மாதிரி அதே மாதிரிதான் தமிழகத்துக்கு ஒரு சாபக்கேடு என்னடா, அரசியல் ரீதியாக ஆளும் கட்சி என்பவர்கள் பாவப்பட்ட ஜென்மங்களாக நினைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குற்றம் சொல்வதே குறையாக, அதாவது தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய விஷயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம். ஏன்னா எப்படிப்பட்ட சட்ட போராட்டங்கள் நடத்தி அரசியலில் வெளியிடுச்சு இன்றைக்கும் வந்து மேல்முறையீடு செய்து மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில மத்திய அரசாங்கத்துக்கு எப்படிப்பட்ட அழுத்தத்தை எல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு, அதாவது வந்து அன்றைக்கு வந்து 91,000 பேர் சேர்ந்து, அது வந்து கட்சி ரீதியான செயல்பாடுகள், அரசு ரீதியான செயல்பாடுகள் வேறு, கட்சி ரீதியான செயல்பாடுகள் வேறு. ரெண்டுத்தையும் போட்டு இணைச்சு தேதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். போராட்டம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஈடுபடக்கூடாது என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அதுல கொஞ்சம் மாற்றம் இருக்கு. உச்ச நீதிமன்ற உத்தரவு எதுலயுமே ஆளுங்கட்சி எதுவோ அதனுடைய அரசியல் கட்சி கலந்து கூடாது எங்கேயுமே. போஸ்டிங்ல இருக்கக்கூடியவர்கள் போராட்டம் செய்யக்கூடாது. அதுவும் கிட்டத்தட்ட எந்த கட்சி ஆட்சியில இருக்குது, எந்த கட்சி ஆட்சியில இருக்குது, வன்முறை ஏற்பட்டதுல யாரு பொறுப்பாவாங்க? மாநில அரசு தானே பொறுப்பு. திரும்ப தமிழ்நாட்டு விவசாயிகளையும் தமிழ்நாட்டு போராட்டக்காரர்களையும் வன்முறையாளர்களாகவே பார்க்கிறோம். அதாவது ஒரு சம்பவம் நடந்தது, சம்பவம் நடந்தது. சம்பவம் நடக்காமலாம் இல்ல, அசம்பாவிதம் நடக்க. நந்தனத்துல ஒரு கார் தொழிற்சாலை மீது கல்லெறியப்பட்டு கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது. இன்றைக்கும் இந்த மாதிரி அசம்பாவிதங்களுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கு. 4 பேரை கைது பண்ணிருக்காங்க. ஏன் கைது பண்ணாங்கன்னு எதிர்கட்சிகளோ விவசாய சங்கங்களோ கேட்டிருக்கோமா? இல்ல அவங்க அடிச்சது சரி, அரசு தன் கடமையை செய்திருக்கிறது. அதிமுக அரசு மனசாட்சியே இல்லாம எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டுறதா சொல்றாரு தோழர். இப்ப திமுக அரசு இருக்குதுன்னு வச்சுப்போம். திமுக அரசு இருக்கும்போது இத்தகைய சம்பவங்கள் நடந்தால் அதிமுக என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்வி மட்டும் நம்ம அதை பற்றியும் பேசுவோம். திருநாவுக்கரசு இப்ப அரசியல் ரீதியான செயல்பாடுகள், போராட்டம் இதெல்லாம் தாண்டி ஒரு செய்தி என்பது மேட்டூர் அணையில தண்ணீர் திறந்து விடுறதுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கோம், 20ஆம் தேதி தண்ணீர் திறப்பு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு திரு பாண்டியன் சொல்றது இந்த நேரத்தில் ஒரு அழுத்தமாக இது வந்திருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு விவசாயி தரப்பிலிருந்து கேட்கக்கூடிய கேள்வி, இந்த அழுத்தத்தால் திறக்கப்படக்கூடிய தண்ணீர் ஏதாவது பலன் தருமா? அழுத்தத்தால் திறக்கப்பட்டது என்று சொன்னாலும் கூட திறந்திருப்பது ஒரு நல்ல சகுனம்தான், நல்ல அறிகுறி தான். இதற்கு முன்னால் நம்ம இவங்க பேசினதெல்லாம் கேட்குற போது எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு காவிரியில் வரக்கூடிய தண்ணிக்காக நாம் ஒரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பதற்கு 20 ஆண்டு கால போராட்டம், அதற்கு பின்னாலே அதன் தீர்ப்பு வருவதற்கு 16 ஆண்டு கால போராட்டம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்றதை முதல்ல பேசணும். ஏன்னா பாண்டியன் சொன்னார், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர வேற எல்லா மாநிலத்திலையும் விவசாயிகள் ஒன்றுபட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கட்சியாலும் அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அந்த ரீஜனலிசம் பேசிக்கிட்டு அதனால பிளவுபட்டு கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா ஆரம்ப காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே காவிரியில் நடந்தது பூரா அநியாயம்தான். அந்த அநியாயத்துக்கு என்ன காரணம்னா, இங்கே மாநில கட்சிகள் மட்டுமே ஆட்சி செய்தன, அங்கே மத்திய சர்க்கார் பூரா பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள். இவர்கள் யாருமே தெரிந்தோ தெரியாமலோ கர்நாடகத்துக்கு உதவியாக இருந்தார்கள், கேரளத்துக்கு உதவியாக இருந்தார்களே ஒழிய இந்த நீர்நிலைகள், இந்த நீர் பங்கீடு என்பது விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வந்து யாருமே எந்த விதமான உதவியும் செய்ததில்லை. இது ஒன்று. இன்னொன்று, இப்போ திறந்தா வருமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி படி 43.8 டிஎம்சி தண்ணி இருக்குங்க. 17லேருந்து 30 வரையில் இப்போ கர்நாடகா 12,000 கண்ணாடி அப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தா அதில் சேரக்கூடியது ஒரு 14 டிஎம்சி சேருங்க. இந்த 14 சேர்ந்துதுன்னா 57.8 டிஎம்சி வரும். 10 டிஎம்சி சில்ட் இருக்குது, கழிச்சிடுங்க. அப்போ 47.47 டிஎம்சி தான் தண்ணி நம்ம திறந்து வெளியே வர முடியும். இந்த 47 டிஎம்சியை 15,000 கண்ணாடி நம்ம காவிரியில் திறந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 1.3 டிஎம்சி காலியாகும். அப்போ கிட்டத்தட்ட 36 நாள்னு வச்சுக்க கூடாது, 30 நாள்னு சேஃபா வச்சுக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா திறக்கிறது இன்னைக்கு 20ன்னா அடுத்த அக்டோபர் 20 வரையில் இந்த தண்ணி வரும். அக்டோபர் 20க்குள்ள
மழை பெஞ்சு மறுபடியும் தண்ணி வரவில்லை என்றால் மேட்டூருக்கு பச்சை பயிர் வீட்டுக்கு வர்றது கஷ்டம். இதுதான் நிலைமை. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இடைவேளை எடுத்துக்கலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திருநாவுக்கரசு, தண்ணீர் போதுமானதாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு விவசாய சங்கங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்த செய்திகள் எல்லாம் தொடர்ச்சியா சொல்லியிருந்தாங்க. நம்ம பேசும்போதும் அதை தான் அவங்க சொல்றாங்க. ஆனால் ஒரு பொறியாளராக இந்த இந்த டிசைன் இருக்குல்ல, இந்த தாமதமாக தண்ணீர் திறந்து விட்டும் அது வந்து சேருவதற்கான வேறு தடைகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க? குறிப்பா கடைமடை பூம்புகார் வரைக்கும் போகணும், நாகப்பட்டினத்தோட கடைசி வரைக்கும் போகணும்னா வேறு இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த தடைகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இயற்கையாக இருக்கக்கூடிய தடைகள்னா, நம்ம தண்ணி இவ்வளவுதான் கொடுக்க போறோமே அப்படிங்கிறதுனால இதை குறைச்சி கொடுத்தாதான் நம்ம இத்தனை நாளைக்கு வரும், அடுத்த மழை வரையில குறைச்சி கொடுக்கணும்லாம் நினைக்க கூடாது. 15,000 கன அடிக்கு குறைவா திறந்தா கடமடைக்கு தண்ணி போய் சேரவே சேராது. எந்த விவசாயமும் பண்ண முடியாது. அதுதான் இருக்கக்கூடிய சூழ்நிலை. நிறைய வருஷங்களில் பார்த்துருக்குறோம். நம்ம ஆரம்பத்தில் திறக்கும் போது 10,000 கன அடி திறப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை 12, 15ன்னு அதிகமாக்குவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. 15,000 எடுத்த அடுப்பில் திறக்கணும். அப்படி திறந்தாதான் கடமடை வரையில் தண்ணி போகும். இதை நாம் என்ஷூர் பண்ணிடணும் கட்டாயம். அப்போ தான் விவசாயிகள் அங்கே பயிர் செய்ய வசதியாக இருக்கும். இன்னொன்று, இதை நம்ம சொல்லியிருக்கிறபடி இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா அக்டோபர் 20க்குள்ள பருவமழை துவங்கும் என்று எதிர்பார்த்து தான் இதை திறந்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க. பருவமழை துவங்கும் என்று நாமும் நிச்சயமாக நம்பலாம். ஆனால் ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எதுவுமே அங்கே சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி அங்கே திறந்து விட்ட தண்ணி வர்றதுக்கோ மற்றதுக்கோ எவ்வளோ தண்ணி கேட்கணும், என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அங்கே கர்நாடகத்திலும் கேரளத்திலும் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையில் வேலை பார்க்குற அதிகாரிகள் அயற்பணியிலே போய் அங்கே கொஞ்சம் காலம் வேலை செய்வாங்க. எங்கே சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் சோர்சஸ், சிபிஐபி, இங்கெல்லாம் போய் வேலை செய்வாங்க. என் போன்ற பொறியாளர்கள் வேலை செய்வாங்க. 3 வருஷம் இருப்பாங்க அயற்பணியில். உடனே என்ன பண்ணுவான் அவன், நீங்கள் போயிடுறீங்களா உங்கள் இடத்துக்கு, இல்லை இங்கேயே கண்டினியூ பண்ணுறீங்களா, இங்கேயே தொடர்ந்து இருக்க போகிறீர்களான்னு கேட்ட உடனே அங்கே பர்மனன்ட் லீவ் கொடுத்து அங்கேயே இருந்துருவான். இப்படி நீங்கள் அங்கே போனீங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நீர் சம்பந்தப்பட்ட துறைகள் அத்தனையிலையும் கேரளத்தை சேர்ந்தவர்களும் மைசூர் மாநிலத்தை சேர்ந்தவர்களும் ஏராளமாக பணிபுரிகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அதனால் அங்கே என்ன ஒரு சிறு நிகழ்ச்சி நடந்தாலும் கூட அது அடுத்த நிமிஷம் அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியுது. இந்த மாதிரி நமக்கு தெரியுதா? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்? இது ஒரு முன்னாள் பொதுப்பணித்துறை வச்சு சொல்லி மாய்ந்து போனார். அவருடைய பெயரை குறிப்பிட விரும்பல. அவர் சொல்லி மாய்ந்து போனார். படுபாவிகளை யாராவது முன்னாடி போய் நீங்கள் யாராவது அங்கே டெப்டேஷனில் இருந்துட்டீங்கன்னா நமக்கு தெரியுமில்ல, நமக்கு எல்லாமே லேட்டாக தானே தெரியுது அப்படின்னு. அது உண்மை, 100க்கு 100 உண்மை. யாருமே ஒரு ஃபெடரல் செட்டப்ல மாநிலம் மத்தியம் அப்படின்னு இருக்கு. மத்திய அரசு அதனுடைய அலுவலகங்கள் இருக்கும்போது அங்கு போனாலே அவர்கள் ஒட்டுமொத்த நாட்டின் பிரதிநிதிகளா தானே மாறணும். அவர்கள் செய்வது நியாயமான ஒரு செயல் இல்லைங்கும்போது நம்மளும் அதை செய்யணும். அந்த லாபி இல்ல, அவங்களுக்கு எப்பவுமே அவங்க ஸ்டேட் மேல எப்பவுமே ஒரு அஃபினிட்டி இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கட்டும், அது அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். ஆனா அங்க போகும்போது ஒரு ஒட்டுமொத்த நாட்டுக்கான அதிகாரியா தானே மாறுறாரு. அவங்க பண்ற அதே லாபியை நம்மளும் பண்ணணும்ன்றீங்களா? அதுதான் சரியா? அந்த லாபி நான் அப்படி சொல்லல. அந்த லாபி எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆட்கள் அங்க இருக்கும் பட்சத்துல நியாயத்தையாவது எடுத்து சொல்றதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் நமக்கு அங்க இருக்கும். இல்ல, அதுக்கு தான் இங்க இருந்து போற எம்பிக்கள் இருக்கிறாங்க. அதை தாண்டி நான் நீதிமன்றம் இருக்கு, முதலமைச்சர் இருக்கிறாங்க. தொழில்நுட்ப ரீதியான பொறியாளர்கள் அங்க இருக்கணுங்கிற கருத்து உண்மை. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துல நீங்க அந்த கருத்துனால எல்லாம் நம்ம பாதிச்சிடாம பாதுகாக்க முடியலாம் சொல்ல முடியாது. ஏன்னா சட்டத்துறை அமைச்சரை நீதிபதிகளுக்கு நிர்பந்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. நீதிபதிகள் சுயமா முடிவெடுக்க முடியல காவிரி பிரச்சனையில அப்படிங்கிற தகவல்லாம் வந்திருக்கு. இல்ல இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் தாண்டி வந்துருச்சு. இன்னைக்கு எந்த கட்டுப்பாடு இல்ல. அதனால அதை நான் இந்த தளத்துல பதிவு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். திருநாவுக்கரசன், இதை தாண்டி ஒரு மூத்த ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளராக அவங்களிடம் நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டங்களிலும் குறிப்பா காவிரிக்கு ஒரு பிரத்யேக பிரச்சனை என்ன இருக்கு? வறட்சி காலங்களில் தண்ணீர் போதுமான அளவு வராத காலகட்டங்களில் இந்த பிரச்சனை இருக்கு. காவிரிக்கு வறட்சி நதினே சில பேர் அதை டேர்ம் பண்றாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஆனா அதுவும் விவாதத்துக்கு உட்பட்டது தான். அப்படி இருக்கக்கூடிய சிக்கலில் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், தொடர் நடவடிக்கைகளுக்குள் தமிழக பொதுப்பணித்துறை, தமிழக அரசுகள், அது எந்த கட்சியா இருந்தாலும் ஈடுபடவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மையா? நிச்சயமா அது உண்மை. ஏன்னா நமக்கு இந்த ஷேரிங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த ஷேரிங்கை போவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தா, நமக்கு கொடுக்குறப்போவே நமக்கு எவ்வளோ தண்ணி நமக்கு கிடைக்கும், எவ்வளோ தண்ணி அவங்க, அதாவது நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய வடிநில பகுதியில் எவ்வளோ தண்ணி கிடைக்கும், கர்நாடகத்தில் இருக்கிற வடிநில பகுதியில் எவ்வளோ தண்ணி கிடைக்கும்னு கணக்கு போடும்போதே நீங்கள் ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஒரு பொது அறிவு படி பாருங்களேன். கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளங்கள் அதிகம்.
அங்கே பெய்கிற மழை தண்ணி இருக்க அவ்வளவு வெள்ளமாக ஓடி வரும். தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இருக்கா? நமக்கு பெய்கிற மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளெயின்ஸில் பெய்யுது, சமவெளிகளில் தான் பெய்யுது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பவானியில் தான் கொஞ்சம் மலை மேலே பெய்கிற தண்ணி வரும். மற்ற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா சமவெளியில் தான் நாம் இருக்கிறோம். ஆக நம்மையும் அவங்களையும் இந்த கேட்ச்மெண்ட்டை பொறுத்தவரையில், வடிநிலத்தை பொறுத்தவரையில் ஒன்றாக பார்க்கிற அந்த அணுகுமுறையே மத்திய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை தவறு என்பதுதான் என்னுடைய வாதம். அப்படி அந்த வாதங்களை எல்லாம் வைத்தும் கூட நமக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்பதுதான் நம்முடைய ஆதங்கம். அப்படி பார்த்திருப்பார்களே ஆனால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 205 டிஎம்சி 205 டிஎம்சி இன்டரிம் அவார்டு கொடுத்தாங்க இல்லையா, அந்த 205 கொடுத்துருக்கணுமே, கொடுக்கலையே. 192 கொடுத்து ஏமாத்தினாங்க. அதில் 10 டிஎம்சி வந்து என்விரான்மெண்டல் பர்பஸ்க்காக கொடுக்கணுன்றாங்க. அது நம்ம வஞ்சிக்கப்பட்டோம், நிச்சயமா வஞ்சிக்கப்பட்டோம். ஆனா இறுதி தீர்ப்பு வந்த உடனே நம்ம கிட்ட தமிழங்கிட்ட ஒரே தப்பு என்ன தெரியுமா சார்? ஒண்ணு வந்த உடனே ஆஹா வந்துடுது, வாராது வந்த மாமணி போல் வந்துடுச்சுன்னு, அதுவும் எப்படி ஒரு தனி நபரை முன்னிறுத்தி செய்யப்படுகிற இந்த பிரச்சாரம் இருக்குது, அது பெரிய தவறு. ஒன்னு வந்துடுச்சுன்னா போதும், யாருடைய பேரில் வந்தது, அம்மா பேரில் வந்ததா, ஐயா பேரில் வந்ததா, உடனே அவர்களை முன்னிறுத்தி கோஷம் போடுவது, அவர்களை முன்னிறுத்தி போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது, இப்படியெல்லாம் பண்ணிதான் நம்ம பிடிச்சவரா போகணும். இல்ல அது வந்து ஒரு அரசியல் ரீதியான வெற்றி அப்படின்னு அந்த அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்க கிளைம் பண்றாங்க. அது எதனாலன்றது நீங்க விளக்கிட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சார், அதை வந்து அதை செய்யறதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. அதை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. அப்புறம் உங்களை முன்னிறுத்தி நான் தான் செஞ்சேன் நீங்க சொல்லிக்கிறது தவறு இல்லை. ரெண்டு விஷயங்களுடைய தொடர் நடவடிக்கைகள் அவசியப்படுது. ஒண்ணு, நிர்வாக ரீதியில் அது அரசுகள், அது எந்த கட்சி அரசா இருந்தாலும் அவர்கள் தொடர் நடவடிக்கையாக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படணும். ஆனா ஒரு விஷயம் மறுபடியும் பிரச்சனைக்குள்ளாகும் போது அடுத்த ஆண்டும் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசியல் இயக்கங்களும் அதை கையில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? காவிரி விவகாரத்துல வறட்சி வரும்போது வர்றோம், போராடுறோம், கர்நாடகத்தில் வன்முறை, அதுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இதெல்லாம் தணிந்து விட்டோம்னா அடுத்த வேலைக்கு நம்ம போயிடுறோம். சார் இதை சொல்ற போது இன்னொன்னு நான் சொல்லி ஆகணும் சார். இப்போ கேரளத்துக்கும் நமக்கும் நதி நீரை எப்படி பங்கிட்டுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பரம்பிக்குள ஆழியாரை பொறுத்த வரையில சொல்றேன், வறட்சி காலங்களில் கூட அவங்களுக்கு கொடுக்குற தண்ணியை குறைக்கல சார் தமிழன். அவங்களுக்கு கொடுக்குற தண்ணியை ஃபுல்லா கொடுத்துருக்கோம், நமக்கு வர்ற தண்ணியை தான் குறைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பண்பாடு உள்ளவன் தமிழன். இதே பண்பாட்டை அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு தவறா? சரி, இல்ல அது நான் அது விவாதத்துக்குள்ள போகல. இதோட தமிழர் கர்நாடகம் இல்ல, தமிழக அரசு, ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், அப்படி அதை நம்ம பார்க்கலாம். நம்ம அதை அப்படிக்குள்ள கொண்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். திரு ஷானவாஸ், அரசியல் கட்சிகளோட தொடர் நடவடிக்கை இது போன்ற பிரச்சனைகள் வரும்போதுதான் பொதுவெளிக்கு வர்றாங்க. அந்த பிரச்சனை முடிந்தவுடன் அவங்க அடுத்த வேலையில போயிடுறாங்க. இன்னைக்கு கூட Facebookல ஒரு சட்டிலா ஒரு விஷயம் போடப்பட்டது, சீக்கிரம் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வந்துட்டா இது எல்லாமே காணாம போயிடும், அரசியல் கட்சியில் இதை விட்டு அந்த போக்கஸ்க்கு போயிடுவாங்க அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஒரு அரசியல் கட்சி பிரதிநிதியாக, ஊழியராக நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் கட்சிகளை நீங்கள் வகைப்படுத்தி தான் இதை பற்றி நம்ம பேசணும். ஆளும் கட்சி, ஆண்ட கட்சிக்கு தேர்தல் ஒரு பிரதான நோக்கமாக இருக்கும். அதனால அவங்க அதை முன்னிலைப்படுத்தி செய்வாங்க. இப்போ நாங்கள் இந்த பிரச்சனையை விட்டுட்டு அடுத்த மாதம் வேற எந்த பிரச்சனைக்கு போயிடுவோங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். அடுத்த மாதம் நாங்கள் ஒரு மீத்தேனுக்கு போவோம், அதுக்கு அடுத்த மாதம் ஒரு கூடங்குளத்துக்கு போவோம், அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு நெசவாளர் பிரச்சனைக்கு போவோம். மாதம் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வாரம் அன்றாடம் அழுத்தமாக வந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்க நெசவாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் பாதிக்கப்படுகிற எந்த தரப்புக்காகவும் சேர்த்து பேச வேண்டிய இடத்துல அரசியல் கட்சிகள் தானே இருக்கிறோம். நாங்க கூடங்குளத்துக்கு பேச மாட்டோம், விவசாயிகளுக்கு மட்டும் பேசுவோம், நெசவாளர்களுக்கு பேச மாட்டோம், விவசாயிகளுக்கு மட்டும் பேசுவோம், அப்படி சொல்லலையா? எல்லாருக்குமாகவும் பேச வேண்டிய இடத்துல அரசியல் கட்சிகள் இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக எங்களை போன்ற கட்சிகள் எல்லா பிரச்சனையிலும் மத்திய அரசு எதிலெல்லாம் நம்மை வஞ்சிக்கிறதோ, எதிலெல்லாம் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதோ அத்தனை பிரச்சனையிலும் முன்னின்று போராடி கொண்டிருக்கிறோம். மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மாநில அரசு என்னென்ன நடவடிக்கைகளை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம், மாநில அரசு செய்ய மாட்டேங்குது. இப்ப இந்த பிரச்சனையில கூட தமிழ்நாடு அரசு இந்த சட்ட ரீதியான விஷயங்களுக்குள்ள மட்டுமே கவனம் செலுத்துறது அப்படிங்கிற விஷயத்துல மட்டுமே நின்றாம, அரசியல் அழுத்தம் என்பதும் இந்த இந்தியால ஒரு மிக முக்கியமான ஒரு கன்னியா இருக்குது. எனவே அதிலும் கவனம் செலுத்தணும். நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, இந்த கர்நாடக வன்முறைகளுக்கு பிறகாவது போய் பிரதமரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு தொடர்ந்து வலியுறுத்துறோம். ஆனா அதுல என்னதான் ஈகோவோ இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி சிந்திப்பதற்கு கூட அதிமுக அரசு தயாராக இல்லை. இப்ப இன்னைக்கு எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக அரசு செய்யலையா, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, உங்க தலைமையில நாங்கள்லாம் வரோம், போய் பிரதமரை பார்ப்போம் என்று சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நாம வந்து இந்த ஆந்திராவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் தான் அனைத்து கட்சி குழுவோடு போய் சந்தித்த பிரதமரை. எனவே ஒரு அழுத்தம் என்பது மிக முக்கியம். நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திருக்கிறோம், இதை வந்து மத்திய அரசுக்கு அழுத்தமாக எப்படி பதிவாகும்?
ஒரு குழு போய் இப்படி நடத்தி இருக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்கிறத பதிவு பண்ணணும்ல. அவங்க ஒண்ணுமே பல முறை இந்த மாதிரி எல்லாம் பதிவு பண்ணியுமே மத்திய அரசு எந்த சலனமும் இல்லாம இருக்குது. நீதிமன்றத்துல உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு எதுவும் செய்யாம இருக்குது. சட்ட ரீதியான எல்லா வகையிலும் நமக்கு பாதுகாப்பா இருந்த பிறகும் மத்திய அரசு எதுவும் செய்யாம இருக்குதுன்னா அரசியல் அழுத்தம் மிக முக்கியமானது. அதை செய்யாமல் இருந்தால் ஒண்ணு கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப புற அழுத்தமே இல்லாம இருந்தா ஒண்ணு செய்ய மாட்டாங்க. ஆனா அதிமுக அரசு அதுக்கு தயாரா இல்ல. ஒரே நிமிஷம் உங்கள்கிட்ட வரேன். நம்ம நேரம் இறுதி கட்டத்தில் இருக்கிறதுனால திரு திருநாவுக்கரசிடம் நிர்வாகத்தினுடைய கண்டினியூஸ் செயல்பாடுகளை பற்றி கேட்டேன், தொடர் நடவடிக்கைகள். அரசியல் கட்சி திரு சானவாசிடம் கேட்டேன். விவசாயிகளிடம் இப்போதுதான் ஒன்றுபட்டிருக்காங்க, நதிகள் பேரால் பிரிந்து இருக்காம ஒன்றுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒட்டுமொத்த செயல் திட்டம் இது போன்ற பிரச்சனைகள் வருங்காலங்களில் எப்படி நாம அழுத்தத்தை கொண்டு வருவது, எப்படி ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறது விவசாயிகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கா? குறிப்பா விவசாய சங்கங்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கா? இல்ல அதுக்கான வாய்ப்பு களத்தில் இருக்கா? நீங்க ஷானவாசிட்ட கேட்குறப்ப கேட்டீங்க, இப்போ எலெக்ஷன் வந்துட்டுனா நீங்க அதுக்கு மாறிடுவீங்கன்னு. நாங்கள் எலெக்ஷன் காலத்தில் அதுக்கு மாறக்கூடாது தான். நாங்கள் எந்த அரசியல் அமைப்புக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் தேர்தலில் எங்களுக்கு பங்கீடு கிடையாது. எங்களுக்கு விவசாயிகள் பிரச்சனைக்கான தொடர் போராட்டம் இருக்குன்னு தேர்தல் அறிவித்து நெருக்கடியான பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கிற போது வாட்டாள் நாகராஜ் அரசாங்கமே தூண்டி விட்டு அவரை போய் மேகதாது அணைக்கு பூமி பூச்சி போடுறாங்க. அப்போ அந்த செய்தி வந்த உடனேயே அடுத்த கட்டம் நாங்களே ஜூஜுவாடியில் போய் போராட்டம் நடத்தணும் முடிவெடுத்து தேர்தல் களத்தில் நிற்கிற பொழுது தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்கி போய் போராட்டம் நடத்தணும். அதனால் இன்னைக்கு போராட்டம் என்பது ஒரு ஒருங்கிணைப்பும் ஒரு திட்டமிடல் இருக்குது. நாங்கள் காவிரி பிரச்சனை துளியும் ஒதுங்க போகிறது கிடையாது. அதனால் எங்களுடைய போராட்டத்துக்கு ஒருங்கிணைப்பு தான் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இன்னைக்கு மீனவர்களும் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணிகர்கள் தான் இந்த போராட்டத்தை திட்டமிட்டாங்க. அதாவது நாங்கள் வேண்டுகோள் கொடுத்தோம், நீங்க கூடி அறிவிங்க, இது மக்கள் போராட்டம் மாற்றணும். விவசாயியும் வணிகர்களையும் இணைய விடாம இருந்தாங்க. இப்ப நாங்க இணைஞ்சு கூட்டங்கள் நடத்துறோம், இணைஞ்சு போராட்டம் நடத்துகிற முடிவுக்கு இந்த போராட்ட அறிவிப்பே விக்ரமராஜா மூலமா லாரி உரிமையாளர்கள், விவசாயத்துக்கு யாரெல்லாம் சம்பந்தம் இருக்கிறாங்களோ உற்பத்தியாளர்கள் பிளஸ் விற்பனையாளர்கள், அப்ப வணிகர்களும் உற்பத்தியாளர்களும் ஒண்ணு கூட்டுற பொழுதுதான் நியாயமான ஒரு எதா இருந்தாலும் பேசி முடியுங்கிற முறையில் அவங்களுக்கு கூடி அறிவிங்கன்னு சொன்ன இந்த போராட்டம். நாங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவரே அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டத்தில் விவசாயிகள் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்க இந்த போராட்டத்தை அறிவிக்கணும்னு அறிவிச்சாங்க. அப்ப இன்னைக்கு அதெல்லாம் மாறுபட்டிருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், சார் சொன்னதுல சின்ன கருத்து வேறுபாடு என்னன்னா 15000 கனடி திறந்தாலே முழுமையா கொண்டு போக முடியாது. இன்னைக்கு இருக்க சார் பணியாற்ற காலத்துல அந்த நிலையெல்லாம் இருந்தது. இன்னைக்கு பராமரிப்பே கிடையாது, எந்த ஒரு கட்டுமானங்களும் பராமரிப்பு கிடையாது, தூர்வாரப்படவில்லை. ஒவ்வொரு ஆறும் மணலை வரம்பு மீறி அள்ளினத்தினால 5 அடி 6 அடி ஆழத்துக்கு ஆறுகள் பள்ளமா போச்சு, பாசன மதகு மேடிட்டு போச்சு. அதனால திறக்கப்படுற ஒரு ஆத்தோட கொள்ளளவு தண்ணி கூட இன்னைக்கு எந்த ஒரு பாசன மதகுலையும் பாயாம எங்க ஷட்டர் இருக்கோ அங்க மட்டும் தான் தண்ணி ஏறி பாயிற நிலைமை இன்னைக்கு பாசன உருவாகிட்டு 15000 கியூசஸ் தண்ணி எடுத்தாலாம் இன்னைக்கு முறைப்பாசனம் அமுல்படுத்தினா கூட 18000 கியூசஸ் இருந்தாதான் காவிரியில 9500 கனடி விடலாம், 5 நாள் வெண்ணார்ல 9500 கனடி விடலாம். இன்னைக்கு 18000 கனடிக்கு குறைவா அந்த 15000 ஒரு 2 ஆத்துலையும் சமமா கடமடை வரைக்கும் போகணும் அப்படின்னா காவிரிலையும் வெண்ணாத்துலையும் இன்னைக்கு மேட்டூர்ல இருந்து குறைந்தபட்சம் 22000 கனடி தண்ணி எடுத்தாதான் 2 ஆத்துலையும் நீங்க கொண்டு போகலாம். இப்ப இல்லன்னா 22000 பத்தாது, 24000 எடுத்தாதான் 2 ஆத்துலையும் முழு கொள்ளளவு தண்ணியை முறை இல்லாம விடலாம். இப்ப நாங்க என்ன சொல்றோம், இருக்கிற தண்ணியை முறைப்படுத்தணுங்கிற இதுல இருக்கிறோம். ஆனா உங்களோட கட்டுமானங்கள் எதுவும் பழுது பார்க்கப்படல, தூர்வாரப்படல, தூர்வாரத்துக்கு நிதியை ஒதுக்கல. அது கடந்த 5 ஆண்டு காலமா தூர்வாரத்துக்கு நிதி ஒதுக்கல. பராமரிப்பு தலைப்பின் கீழே ஒதுக்கப்படுற நிதியை கூட இந்த தூர்வாரங்கிற பேர்ல அந்த பணங்கள் வீணடிக்கப்பட்டிருக்க தவிர எந்த ஒரு பாசன கட்டமைப்புகளும் பழுது பார்க்கப்படாதனால இப்ப திறக்கப்படுற தண்ணி போகாது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, முதலமைச்சர் நேரடியா அதுல தலையிடணும், இந்த பாசன விஷயங்களை தலையிடணும். நீங்க காவிரியை பத்தி பேசிட்டு இருக்க இன்னைய வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பாசனத்துறைக்கு ஒரு அமைச்சர் கிடையாது, தமிழ்நாட்டில் அமைச்சர் கிடையாது, எல்லா மாவட்டத்திலும் மாநிலத்திலும் இருக்கு. அந்தந்த அமைச்சர்கள் இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை காலத்துல கூடுவாங்க, பேசுவாங்க. யாரும் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம இருக்குது. இப்ப நீங்க இங்க காவிரியை பத்தி சிறுவாணி வர பிரச்சனையை பத்தி முதலமைச்சர் அந்த அணைக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு. நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புல காவிரியோட கிளையாறுல ஒண்ணுதான் சிறுவாணி, ஆகவே காவிரி சிறுவாணி அணையில புதிய திட்டங்களோ புதிய பாசன பரப்பை உருவாக்கக்கூடாதுன்னு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு. அப்ப அதை ஏத்திருக்கிறோம், உச்சநீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் நீங்க சிறுவாணி அணைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் மத்திய அரசே ஒப்புதல் கேட்டது தவறுங்கிற போல ஒரு கருத்தை அவங்க பதிவு பண்ணாங்க, சட்ட ரீதியாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கருத்தை பதிவு பண்றாங்க. மறுநாள் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் போய் பேசுறாரு, மேட்டூர்ல இருந்து நான் 1500 கோடி திட்டத்துல நான் புதிய பாசன பரப்பை ஒரு 5 ஒன்றியங்கள்ல உருவாக்க போறேன் சேலம் மாவட்டத்துல, அதுக்கு நாங்க 10 லட்சம் ரூபாய் உடனே ஒதுக்கி பணியை துவங்கிட்டேங்கிறார். எவ்வளவு முரண்பாடு பாருங்க. மேட்டூர் வரையிலும் காவிரி புதிய பாசன பரப்பு உருவாக்க கூடாது, உச்சநீதிமன்றத்தை அனுமதிச்சிருக்கு. சிறுவாணிக்கு அது பொருந்ததுன்னு முதலமைச்சர் கடிதம் எழுதுறாங்க 16ஆம் தேதி. 17ஆம் தேதி இவர் பேசுறாரு. எது முரண்பாடுகளை அமைச்சர்களுக்கு அதற்கான விவரங்கள் தெரியல.
அது காரணம் அவங்களோட வேலை பலு. இன்னைக்கு இருக்கிற பொதுப்பணி நாங்க அமைச்சர் வேணுங்கிற அவங்க போய் இப்ப நெடுஞ்சாலைத்துறையில கொண்டு கொடுத்துட்டாங்க பொதுப்பணித்துறை. எப்படிங்க செயல்பட முடியும்? அதனால இருக்கிற தண்ணியை முறைப்படி அதுல வந்து இரிகேஷனுக்கான 4 சீஃப் என்ஜினியர் இந்த தமிழகத்துல இருக்காங்க. திருச்சியில 4 சீஃப் என்ஜினியர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினது யாருக்கு அழுத்தம் கொடுக்கிறதுக்காக? இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் 20ஆம் தேதி வழக்கு வருது. உச்சநீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறதுக்கா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கொடுக்க முடியுமா? இதுல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கன்னு சொல்றது ஏற்கனவே பலமுறை அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லாம் கூட்டி அதனால எந்த பயன் இல்லை. உச்ச நீதிமன்றமே சொன்னாங்க நீங்க வந்து கர்நாடகா பல மாநில முதல்வர்களும் பேசுங்கன்னு சொன்னாங்க. பேசி அந்த பிரயோஜனம் இல்லைங்கிற காரணத்தினால தானே சட்ட நடவடிக்கை எடுத்து இப்ப இந்த அளவுக்கு நாம வந்து ஓரளவுக்காவது நியாயமான வெற்றியை பெற்றுக்கிட்டு இருக்கோம். அழுத்தம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்க முடியாது. ஆகவே இரண்டாவது வந்து சுருக்கமா இறுதி கருத்தில் கேட்க நேரத்தில் இருக்கேன். அதனால நீங்க சுருக்கமா உங்கள் இறுதி கருத்தோட இந்த பதிலையும் பதிவு பண்ணலாம். அதனால அதாவது வந்து தமிழகத்தினுடைய உரிமையே மாண்புமிகு அம்மா அவர்கள் எந்த வகையிலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சாகுபடிக்கான நீரை வர 20ஆம் தேதி திறந்து விடுறேன் இருக்காங்க. கண்டிப்பாக உரிமைகளை பெற்று தமிழகத்திற்கான தண்ணீரை திறந்து விடுவதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்த வந்து மணல் வந்து இதுல ஆற்று மணல்ல எடுக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சயின்டிபிக்கலா அந்த வண்டல் மண் எடுக்கிறதுல அதுல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு ஏற்கனவே அந்த ஆறுகள்ல இருந்து சொல்லி இருக்கு. அதாவது வல்லுநர்கள் சொல்லி இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்ல. அரசே சட்டம் போட்டு அது சிறிய வகை தாது மணலா அறிவிச்சதுனால ஏற்கனவே விவசாயிகள் ஆண்டாண்டு காலமா அள்ளிட்டு வந்த வண்டல் மண்ணை அண்ண முடியாம அதுல சயின்டிபிக்கலா எடுக்கிறதுலயும் பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இல்ல கான்ட்ராக்டர்களிடம் விட்டு டன் கணக்குல அள்ளப்படுற ஆற்று மண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு மாட்டு வண்டியில வண்டல் மண் அல்லா கூட அந்த விவசாயிக்கு 15,000 ரூபாய் ஃபைன். தனி சூழலியல் சார்ந்து பல விஷயங்கள் பேசணும். போதிய நேரம் இல்ல. ரொம்ப சுருக்கமா முக்கியமான நோக்கம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு சம்பந்தம் இல்ல. இந்த பிரச்சனைகள் கலவரங்கள் இந்த போராட்டங்களே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததுனாலதான் அனைத்து கட்சியை கூட்டி நீங்க உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிறத பிரதமர் சொல்லணும். ஏன்னா பிஜேபி போல நம்மளும் ரெண்டையும் குழப்பக்கூடாது. உச்சநீதிமன்ற வழக்கு இருக்கிறதுனால அனைத்து கட்சிகளுமே பிரதமர் சந்திக்க கூடாது. பிரதமருக்கு உத்தரவிட்டிருக்கு, அதுக்கான ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் காலம் கடத்துறாருங்கிறத நீங்க அனைத்து கட்சிகளும் போய் வலியுறுத்துறங்கிறதா அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஓடக்கூடிய நதி நீரை பிரித்துக் கொள்வதில் பிரச்சனை இல்லாம போகுது. பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் அன்றாடம் போர் சூழலில் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஆற்றுக்காக நதிக்காக தண்ணீருக்காக சண்டை இல்லை, ஒழுங்கா பங்கிட்டு இருக்காங்க. 6 நாடுகள் 7 நாடுகள் 8 நாடுகள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள் ஒரு ஆற்று தண்ணீரை ஒரு நதி தண்ணீரை. இங்கதான் இந்த கட்டுப்படுத்துவதற்கு ஆள் இல்லாததுனால 2 மாநிலங்கள் பங்கிட்டுக் கொள்வதில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஏதோ அவங்க ஒதுக்குற மாதிரியும் நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்குறது மாதிரியும் ஆயிப்போச்சு. பங்கீடு தான் காவிரி நதி நீர் என்பது 2 பேரும் பங்கிட்டுக் கொள்வது, ஒதுக்கீடு செய்வது மாதிரி இன்னைக்கு ஆனதுக்கு வந்து மத்திய அரசினுடைய பொறுப்பற்ற அணுகுமுறை காரணம். கர்நாடகாவில் அவர்கள் தடம் பதிப்பதற்கான ஆட்சியை பிடிப்பதற்கான அந்த குறுகிய அரசியல் எண்ணம் ஒரு காரணம். எனவே மத்திய அரசு இதுல முனைப்போடு ஒரு பாரபட்சம் இல்லாமல் செயல்படணும். மாநில அரசு அதற்கான அழுத்தத்தை இங்க வந்து சுருக்கமா கொஞ்சம் விரிவா சொல்ல வேண்டியிருக்கு. அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா விவசாயிகள்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு வருஷம் என்ன ஆயிடுச்சு, கோதுமை நிறைய விளைஞ்சு போச்சு. அமெரிக்க அரசாங்கம் சொல்லுச்சு, அணைகள்ல இருந்து தண்ணியை யாரும் வெளியே எடுக்காதீங்க. போன வருஷம் நீங்க எவ்வளவு கோதுமை கொடுத்தீங்களோ வித்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுத்துடுறோம். உடனே என்ன பண்ணாங்க, எல்லாரும் விவசாயிகள் தண்ணியை வெளியே எடுக்கல, விவசாயம் பண்ணல, கொடுத்த காசை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, எதுவும் செய்யல. அப்படி இருந்ததுன்னா என்ன காரணம், அங்கே விவசாயிகளால அழுத்தம் கொடுக்க முடிகிறது. அந்த அழுத்தம் இங்க வர வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு பாண்டியனு கேட்டுக்கிறதெல்லாம் இதுதான். இப்ப இருக்கிற இந்த ஒற்றுமை, இன்றைக்கு உருவான இந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா, அதை அப்படியே கொண்டு செலுத்தினீங்கன்னா நிச்சயமா விவசாயிகளால நிறைய சாதிக்க முடியும் என்ற கருத்தை மட்டும் பதிவு சானவா சொன்ன மாதிரி அங்க வந்து மத்தியில தேசிய கட்சிகள் எல்லாம் அரசியல் ஓட்டு அரசியல் செய்யறதுனாலதான் இந்த அளவுக்கு பாதிப்பு. சித்தராமையாவுடைய சித்து விளையாட்டாக இருந்தாலும் சொல்லி, எடியூரப்பான எக்கத்தாளமான பேச்சாக இருந்தாலும் சரி, அதை எல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் பிரதிநிதிகள் இந்த சபையில் இல்ல. இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்களை செய்ய வேண்டாம். அவர் எக்கத்தாளமா தான் பேசினாரு எடியூரப்பா. அந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் இங்க வேண்டாம். சதானந்தாவோட அதை விட மோசமா பதிய வச்சாரு. அதை நம்ம கட்டத்துல நம்ம வேண்டாம். அதனால எல்லாம் வந்து தூள் தூளாக்கி தமிழகத்தினுடைய உரிமைகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் கண்டிப்பாக பெற்றுத் தருவார்கள். நிகழ்வு கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு